அல்லேலூயா. எபிரேயர் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். காலம் மாறும், நேரம் மாறும், மனுஷர்கள் மாறுவாங்க, நம்பினவங்க மாறுவாங்க, ஆமே, கூட பிறந்தவங்க மாறுவாங்க, பெத்தவங்க மாறுவாங்க. ஆனால் கர்த்தர் உருவாக்கினவர் நம்மை ஒருபோதும் அவர் நமக்காக மாறவே மாட்டார். ஆமே, அல்லேலூயா. கண்களை மூடி அவரை பார்த்து சொல்லுங்க, இந்த 22 நாளும் மாறாதவராக என் கூட இருந்தீங்கப்பா. சில நேரங்களிலே குறைவுகள் வரும்போது சில மனிதர்கள் நம்மை மறக்கலாம். சில நேரங்களில் நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லாததால சில பேர் நம்மளை மறக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்மை நேசித்து மாறாதவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல வந்து, ஆண்டவரே நான் பள்ளத்தாக்கில் நடக்கிறேன்ப்பா, தாகத்தால் நான் வறண்டு போய் நிற்கிறேன்ப்பா, சுற்றிலும் போராட்டம் நிறைஞ்சு இருக்குது, ஒரு இடத்துல கூட எனக்கு சமாதானம் இல்லைன்னு நீங்கள் நிற்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன் சத்தத்தை கேட்கின்ற தேவன். வேதம் சொல்லுகிறது, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்படி விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே நடக்கும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கு நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே சொல்லுங்க, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கடலும் போது என்னை கேட்பவரே, என்னக்கோ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர், என்னக்கோ என்னக்கோ நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, சொல்லுங்க, என்னக்கோ என்னக்கோ நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ஆவியானவரே, எல்லாரும் கண்களை மூடி, ஆவியானவரே, ஆவியானவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கடலும் போது என்னை கேட்பவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி, வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி, என்னக்கோ நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர், என்னக்கோ
செய்தவர். சொல்லுங்க, என்னக்கோ என்னக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவன் தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில், இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்குல நாடு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவதில்லை. கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும். சொல்லுங்க, திகைக்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. சொல்லுங்க, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. சொல்லுங்க, இருள் நிறைந்த சொல்ல தேவ அபிஷேகம் சபையை நிரப்பும். கரங்களை தட்டி சொல்லுங்க, சொல்லுங்க, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கர்த்தர் கூட உண்டு. இடத்தில் அவர் பிரசன்னம் உண்டு. போராட்டத்தில் அவர் கரம் உண்டு. கர்த்தர் உங்களை நடத்த வல்லவர். சொல்லுங்க, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் பணத்தை குறித்த கவலையா இருக்கலாம், சமாதானத்தை குறித்த கவலையா இருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் வார்த்தையாலே வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்து. வார்த்தையாலே வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே. சொல்லுங்க, கையை தட்டி, என்னக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவன் தண்ணீரே. கையை தட்டி சொல்லுங்க, என்னக்கோ தேவபலன் ஆவியானவர் உங்களை தொடுகிறார். Yes, Daddy. கண்களை மூடி என்னக்கோ என்னக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவன் தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, கண்களை மூடி கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆவியானவரே. ஆவியானவரே, ஆமாப்பா, ஆவியானவரே. சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருவீரே, சத்துவமெல்லாம் வேலையில் அதை பெருக செய்கின்றேன். சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? சோர்ந்து போகும் நேரத்தில் அவர் பலனை தருவீரே, தத்துவம் இல்லா நேரத்துல சத்துவமெல்லாம் வேலையில் அதை பெருக செய்வார். சொல்லுங்க, சோர்ந்து போகும் சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருவீரே, சத்துவமில்லா வேலையில் எல்லாரும் கையை தட்டி சொல்லுங்க, சோர்ந்து போகும் சோர்ந்து போகும் நேரத்திலும் வேதனை தருகின்றீர். சத்துவமில்லா வேலையில் பெருக செய்கின்றேன். பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். ஆமே, பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். என்னக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே.
தீர்க்கும் ஜீவ தண்ணீரே நிறைந்த துணையாளரே ஆவியானவரே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே 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 தேவ பலன் நிரப்பட்டும். ஆவியானவரே அசைவாடும். ஆவியானவரே சொல்லுங்க ஆவியானவரே. தேவ பலன் பலன் இறங்கட்டும் இறங்கட்டும். ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும். ஆவியானவரே ஆவியானவரே பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. ஆகாரின் அழுகுரலை கேட்ட ஆண்டவர், ஆபிரகாமுடைய அங்கலாய்ப்பை அறிந்த ஆண்டவர், உங்களுடைய பிரயாசங்களையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவர். நான் போகிற பாதை பள்ளங்களா இருக்குதுப்பா, எவ்வளவு பிரயாசப்படுறப்பா, முயற்சிக்கிறேன், ஓடுறேன், ஆனா என்னால நிறைவானதை பெற்றுக்கொள்ள முடியலப்பா அப்படி நீங்க நிக்கிறீங்களா? இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை நடத்தும். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி திரிகிறது. உங்களை பார்க்க அப்பா இங்க வந்திருக்கிறாருன்னு இல்லை, உங்களை பார்க்கறதுக்கு ஒவ்வொரு நாளும் உங்க கூட தான் இருக்கிறார். நீங்க இருள் நிறைந்த சூழ்நிலையில கடந்து போகலாம், பலன் இல்லாம சோர்ந்து போய் நிற்கலாம், கர்த்தர் உங்களை நடத்த வல்லவர். அப்படி எல்லாரும் முழங்கள் படிட்டு அப்பாவை பார்த்து சொல்லுங்க, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே சொல்லுங்க, வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே பள்ளத்தாக்கு நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. சொல்லுங்க பார்க்கலாம், பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கு நடக்கும் போது என்னை எல்லாரும் அறிக்கை பண்ணி சொல்லுங்க, எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே, நீங்க எங்க கூட உண்டுப்பா. பள்ளத்தாக்கு வந்தாலும், இருள் நிறைந்த சூழ்நிலை வந்தாலும்,
பலனற்று போனாலும் நீர் எங்களை நடத்த உண்டு. நீர் எங்களை நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.